அனைவருக்கும் வணக்கம். இறை வணக்க பாடல். சரி போடே அன்பே அன்பே இறைவா அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவா அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவா அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். தனியாய் பிறக்கும் மானிடர்கள் துணையாய் வாழ்ந்திட அருள் புரியும். தனியாய் பிறக்கும் மானிடர்கள் துணையாய் வாழ்ந்திட அருள் புரியும். இணையாய் சமமாய் ஆணும் பெண்ணும் இறைக்கரங்கோற்றிட அருள் புரியும். இறைக்கரங்கோற்றிட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவா அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். பாடல் பாடிய அனைவருக்கும் நன்றி. வந்தோரை வரவேற்கும் விதமாக எம் பள்ளி மாணவர் முத்துஹரிஸ் பேச வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். பூத்து குலுங்கும் பூக்களைப் போல் அழகான புன்னகையுடன் அழகூட்ட வந்திருக்கும் என் பள்ளி தாளாளர் தந்தை அவர்களையும் தந்தையின் வகுப்பு தோழர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். பூக்களோடு சேர்ந்த நாரும் மணப்பது போல எம் மகிழில் பங்கு கலந்து கொண்டிருக்கும் எம் பாசமிகு அருட்சகோதரி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். எம் பள்ளி முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டு எம்மை ஊக்கப்படுத்த வந்திருக்கும் ஊர் தலைவர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் ஊர் மக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அன்பு என்ற தீபத்திலே ஆர்வம் என்ற எண்ணெய் ஊற்றி கொண்டிருக்கும் எம் பள்ளி ஆசிரியர் பெருமக்களை வருக வருக என வரவேற்கிறோம். தேன் குடிக்க காத்திருக்கும் மண்டை போல, சூரிய ஒளிக்காக காத்திருக்கும் விடியலை போல காத்திருக்கும் எம் பள்ளி மாணவ செல்வங்களை வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி. திருவிழா நாளே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். இதில் குழந்தைகள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வர்றாங்க பாருங்க. Na na
jump around. Jump, jump, jump around. Touch the sky and touch the ground. Touch the sky and touch the ground. Shake, shake, shake your hips. Shake, shake, shake your hips. I know a song and it goes like this. I know a song and it goes like this. Na na na, I'm so happy, oh so happy. Sing with me. Na na na, I'm so happy, oh so happy. Sing with me. நடனமாடிய குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி. இயற்கையை பாதுகாப்பது என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியாதே. அப்படியா? இயற்கையை பாதுகாப்பது எப்படின்னு நடனமாட வருகிறார்கள் என் பள்ளி மாணவர்கள். சின்ன சின்ன பாப்பா சுற்றும் முற்றும் பார்த்தார் இயற்கரம் கொள்ளை அழகு சுற்றும் இந்த
குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நீ ஆண்டவரை தேடுவியா? தேடுவேனே. எப்போ? வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை. இங்க பாரு, மீனவர்கள் மீன் பிடிக்கும் போது கூட ஆண்டவரை தேடுறாங்க. அப்படியா? சரி, பார்ப்போமே. இப்படி போடுங்க அப்படி போடுங்க, இடது பக்கம் வலது பக்கம் நல்லா வலியுங்க. இப்படி போடுங்க அப்படி போடுங்க, இடது பக்கம் வலது பக்கம் நல்லா வலியுங்க. வேகமாக சென்றிடுமே படகுதான், வேகமாக சென்றிடுமே படகுதான். அண்ணே, படகுல போய்கிட்டே இருக்கிற எங்களுக்கு ஏதாவது கதை சொல்லக்கூடாதா? சொல்றேன், கவனமா கேளுங்க. நல்லா என் கதையை கேளுங்க, நம்ம இயேசுசாமி கதையை கேளுங்க. நல்லா என் கதையை கேளுங்க, நம்ம இயேசுசாமி கதையை கேளுங்க. நல்லாயன் நானே என்றவர், நல்லாயன் நானே என்றவர், ஆடுகள் உயிர் வாழ தந்தவர், தன்னுயிர் தந்தவர். ஆடுகளுக்கு நுழைவாயில் நானே, ஆடுகளுக்கு நுழைவாயில் நானே. ஆடுகள் என் குரலை கேட்டிடுமே, கேட்டு பின்வருமே. கொள்ளையரும் பலருண்டு, திருடரும் கொள்ளையரும் பலருண்டு. இவர்களின் குரலையோ கேட்பதும் இல்லை, கேட்டு தொடர்வதும் இல்லை. மேய்த்திடும் மனிதர்களோ, கூலிக்கு மேய்த்திடும் மனிதர்களோ, ஓநாயை கண்டு பயந்திடுவர், பயந்து ஓடிடுவர். என் குரலை கேட்டிடுமே, ஆடுகள் என் குரலை கேட்டிடுமே. இவைகளுக்காய் என் உயிரை தந்திடுவே, தந்து காத்திடுவே.
உங்கள் அம்மா ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க, நான் பார்த்தேன். ஆமாடா, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ண போகிறேன். சரிடா, பார்த்து போடா. ஓகேடா. என்னங்க, இந்த காணிக்கை என்கிற நாடகத்தை பாருங்க. டே முத்து, அடே முத்து, எங்க என் பையனையும் காணும், வேலைக்கார பசங்களையும் காணும், எங்கே தான் போனாங்க? டே முத்து. அப்பா கூப்பிட்டீங்களாப்பா? ஆமாடா, நம்ம பண்ணையில் இருக்க பசுக்கள் எல்லாம் பால் கறந்தாச்சா? அப்பா அதெல்லாம் நான் கறந்து வாசு, சிவகிரி, ராஜபாளையத்துக்குலாம் அனுப்பி வச்சுட்டேன்ப்பா. சரி சரி, நான் சொன்ன மாதிரி சேர்மானெல்லாம் சேர்த்தியா? அப்பா என்னப்பா நீங்கள் பாலில் தண்ணி கலக்கிறவங்கள பார்த்துருக்கேன், நீங்கள் தண்ணியில் பாலை கலக்க சொல்கிறீங்களேப்பா. டே போடா, நான் சொன்னதை மட்டும் செய்டா. டேய், இவரை திருத்தவே முடியாதுடா. இப்படி இந்த பெர்க்மான் செல்லப்பர் சொல்லியிருக்காரு, செல்வங்களெல்லாம் சேர்த்து பயனில்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுலேயும் இவர் செல்வங்களெல்லாம் தீய வழியில் சேர்க்குறாரு. ஆமாம்மா, அப்பா திருந்துறதுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம புனித பெர்க்மான் செல்லப்பர் மாதிரி உபவாசம் இருந்து ஜெபிக்கணுமா? சரிடா, சரி வாங்க சாப்பிடுவோம். எங்க என்னங்க ஆச்சு, ஒரு மாதிரியா இருக்கீங்க? டேய் முத்து, டேய் முத்து. என்னங்கம்மா? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்குடா, வா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம். அப்பா அப்பா வாங்கப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். காட்சி 2 மருத்துவமனை. ஐயா புனித பெர்க்மான் சரோப்பரே, இன்னைக்கு என்னெல்லாம் கூத்து நடக்க போதோ நீங்கள் தான் என்னையை காப்பாற்றணும். டோக்கன் நம்பர் 1 ட்ரைஸா, வாங்கம்மா. டாக்டர் டாக்டர். அம்மா என்னம்மா ஆச்சு, வாங்க உட்காருங்க. அம்மா என்னம்மா செய்யுது உங்களுக்கு? ரொம்ப நாளாக உடம்புக்கு முடியலை டாக்டர். உங்கள் உடம்புக்கு என்ன செய்யுது? அது எப்படி டாக்டர் உங்கள்கிட்ட சொல்ல? டாக்டர்கிட்ட எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லணுமா, எதையும் மறைக்கக்கூடாது. நான் 4 நாளாக சாப்பிடல டாக்டர். ஏன் வீட்டில் எதுவும் சாப்பாடு ஆக்கலையா? இல்லை டாக்டர், வீட்டில் இருக்க மாடிப்படியிலேருந்து தடிக்கு கீழே விழுந்துட்டேன். எங்கனுக்குள்ள தடிக்கு கீழே விழுந்தீங்க? வாங்க டாக்டர், வீட்டில் எங்கே விழுந்தேன்னு காமிக்க. ஏம்மா உங்கள் உடம்புல எங்கே அடிபட்டிருக்குன்னு கேட்டேன். கையில் டாக்டர், கையை தூக்கவே முடியலை. கையா இது கரலை கட்ட மாதிரி இருக்கு, கொஞ்சம் வீங்கி இருக்கு. என் கையை அப்படிதான் டாக்டர். அம்மா ஸ்கேன் எடுக்கணும். எனது கேனா, நான் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். நீங்கள் ஆஸ்பத்திரியில் தண்ணி தருவீங்கன்னு நினச்சேன். ஏம்மா ஸ்கேன் இல்லைம்மா, ஸ்கேனு போட்டோ எக்ஸ்ரே எடுக்கணும். உங்கள் கையை போட்டோ எடுத்து தருவோம். ஓ போட்டாவா, ப்ரே பண்ணி தந்துடுவீங்களா? நாங்கள் ப்ரே பண்ணி தந்துடுவோம். உங்கள் வீட்டில் போய் மாட்டிக்கோங்க. நல்ல பேஷண்ட்டாக எனக்கு வந்தீங்க. நர்ஸ் இந்தாங்க, இந்த இன்ஜெக்ஷனை போடுங்க, இந்த டேப்லெட்டை கொடுத்து அனுப்பி விடுங்க. டோக்கன் நம்பர் 2 சேஸ்மா, வாங்கம்மா. டாக்டர் டாக்டர். அம்மா என்னம்மா ஆச்சு, வாங்க உட்காருங்க. அம்மா என்னம்மா செய்யுது உங்களுக்கு? ஒரே சரங்கா இருக்கு டாக்டர். ஏம்மா கொஞ்சம் கையை தள்ளி வைமா, ஏன் மேலே ராவிட்டு போயிடாத. இது எத்தனை நாளாக இருக்கு? ஒரு 4 நாளாக இருக்கு டாக்டர். சரி சரி, இதெல்லாம் குணமாயிரும். நர்ஸ் இந்தாங்க, இந்த இன்ஜெக்ஷனை போடுங்க, இந்த மாத்திரையை உங்களுக்கு கொடுங்க. இந்தாங்கம்மா மாத்திரை. என்னம்மா பையில தரீங்க? இதெல்லாம் சாப்பிட்டா குணமாயிருமா?
இதெல்லாம் சாப்பிட்டா சரங்கு குணமாகாது. உங்களுக்கு நகம் நீளமாக வளரும். சரங்கு சொல்லியதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். நகம் நீளமாக வளருமா? நான் என்ன உலகலைக்கு படிக்க போகிறேன்? நல்லா ஆஸ்பத்திரியை பார்த்து வந்தேன் பாரு. டோக்கன் நம்பர் 3 ஆரோன். டாக்டர் டாக்டர் டாக்டர். ஐயா வாங்க உட்காருங்க. ஐயா என்னையா பிரச்சனை? டாக்டர் காசு பணமாக இருக்கு. பண பிரச்சனையாக இருக்குது டாக்டர். யோ ஓ உடம்புக்கு என்ன செய்தியா? டாக்டர் தலை வெடிச்சிரும் போல இருக்குது டாக்டர். அது தலையா இல்லை எரிமலையா? டாக்டர் தலை ரொம்ப பாரமாக இருக்குது டாக்டர். அப்பனா தலையை கழட்டி கீழே வைங்க. டாக்டர் தலை எப்படி டாக்டர் கழட்டி கீழே இறக்கி வைக்கிறது? அப்பனா என்ன செய்யறதுன்னு நீங்களே சொல்லுங்க. டாக்டர் தலைக்கணமாக இருக்குது டாக்டர். இப்போ காசு வந்தாலே தலைக்கணமும் சேர்ந்து வந்தது. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். டாக்டர் இருதயத்தை செக் பண்ணணும் போல தோணுது டாக்டர். நர்ஸ் அந்த இருதயராஜா கூப்பிடுங்க, செக் பண்ணணும்னு சொல்றாரு. டாக்டர் இதயம் டாக்டர் இதயம். ஓஹோ இதயமா? டாக்டர் என்னோட இருதயத்துக்குள்ள ஓட்டை இருக்கும் போல தோணுது டாக்டர். அப்பனா நல்ல ஒரு கொத்தனாரா பார்த்து செங்கல் சிமெண்ட் எல்லாம் போட்டு அடைச்சிடலாம். என்ன டாக்டர் சொல்றீங்க? இல்லை நான் டாக்டர். யோ நான் டாக்டரா இல்லை நீ டாக்டரா? சரி டாக்டர் நீங்களே ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்க. நர்ஸ் இந்தாங்க அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. அம்மா போயிட்டு வரேன் டாக்டர். டோக்கன் நம்பர் 4 சசி. டாக்டர் டாக்டர். டாக்டர் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, என்னன்னு பாருங்க டாக்டர். டாக்டர் ஸ்டெதஸ்கோப் எடுத்து காதில் போடுங்க டாக்டர். ஆ சரி சரி எனக்கு தெரியும். நானும் போலியான டாக்டர் இல்லை, உண்மையான டாக்டர் தான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நெஞ்சு வலி ஏதாச்சும் வந்திருக்கா? இல்லை டாக்டர் இப்போ தான் முடியலைன்னு சொன்னார். சரி ஒரு வாரத்துக்கு மாத்திரை எழுதி தரேன், அதை சாப்பிட்டா குணமாயிருவாரு. ஓகே டாக்டர். நர்ஸ் இவரை உள்ள கூட்டிட்டு போய் இசிஜி செக் பண்ணுங்க. அம்மா நீங்கள் அப்பா பார்த்துக்கோங்க. நான் நம்ம புனித பெர்க்மான் சர்லப்பர் சர்ச்சில் போய் வேண்டிட்டு வந்துடுறேன். சரிடா நான் பார்த்துக்கிறேன். ஐயா புனித பெர்க்மான் சர்லப்பரே, என் தந்தை இயலாமை நீர் அறிவீர். என் தந்தை நல்ல உடல் நலம் பெற குருசுமலை மாதாவிடம் பரிந்து பேசி உம்மிடம் வேண்டுகிறேன். இந்த வேண்டுதல் நிறைவேறினால் என் வீட்டில் உள்ள பசுமாட்டை ஒன்று விற்று முக காணிக்கையாக செலுத்துகிறேன். டேய் முத்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டியாடா? போயிட்டு வந்துட்டேம்மா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம புனித பெர்க்மான் சர்லப்பரு செய்வனா திருந்த செய்துடுவார். நம்ம அப்பா நல்ல பூர்ண நலம் பெறுவார். சரிடா. தம்பி சசியோட வீட்டுக்காரங்க யாராச்சும் இருக்கீங்களாப்பா? டாக்டர் சொல்லுங்க டாக்டர். பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, ஒரு வாரத்துக்கு மாத்திரை எழுதி தரேன், அதை சாப்பிட்டா குணமாயிருவாரு. ஓகே டாக்டர். இப்போ எங்கள் அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா? தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம். ஓகே டாக்டர். டே முத்து இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குது. ஆஸ்பத்திரிலலாம் ரொம்ப கஷ்டம். ஆமாம் நம்ம பண்ணைக்கு போவே இல்லை. அப்பா நீங்கள் பேசாமல் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க, நான் பண்ணையெல்லாம் பார்த்துக்கிறேன்.
அப்பா நான் புனித பெர்க்மான் சரப்பட்டு வேண்டியிருக்கேன். நீங்கள் நல்ல உடல்நலம் பெற்றா நம்ம வீட்டில் இருக்க பசுமாட்டை ஒன்று விற்று காணிக்கையால் செலுத்துறேன்னு வேண்டியிருக்கேன்ப்பா. அடா பாவி, என்னடா சொல்கிற? வீட்டில் கிழிஞ்ச ரூபா செல்லாத காசு எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் காணிக்கையாக போடுறேன்னு நினைந்தாம நல்லா பால் தர பசுமாட்டை போய் விற்று காணிக்கையாக போடுறேன்னு நினைந்திருக்கியாடா? ஆமாப்பா, இப்போ உங்களுக்கு ஜுரம் வர்றது மாதிரி இருக்கா? கடவுளுக்கு சொன்னதை செஞ்சிடணும்ப்பா. ஆமாங்க, கோயிலுக்கு சொன்ன காணிக்கையை நம்ம நிறைவேற்றணும். சரிடா, நாளைக்கு நம்ம மாட்டை பிடிச்சிட்டு நயனாரம் மாடு சந்தைக்கு போவோம். ஓகேப்பா. பூனைங்களா? அப்பா என்னப்பா சந்தையில் இவ்வளோ கூட்டமாக இருக்குது? ஆமாடா, இப்படி தான் இருக்கும். மாட்டை நல்லா பிடிச்சிக்கோ, நீ கண்டா தொலைஞ்சு போயிடாத. அப்பா இந்த மாட்டை விற்க கொண்டு வந்திருக்கோம், அந்த பூனை எதுக்குப்பா பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க? டே நீ வேற சும்மா இருடா, நீ வேற மாட்டை விற்று காணிக்கையா போடுறேன்னு சொல்லிட்ட, தேவ குத்தமாயிரும். ஐயா, தினமும் 30 லிட்டர் பால் கொடுக்கும் ஜெர்சி பஸ் 1 ரூபா 1 ரூபா 1 ரூபா. எப்பா நீ என்ன லூசாப்பா? ஒரு நாளைக்கு 30 லிட்டர் பால் கொடுக்குற ஜெர்சி மாட்டை 1 ரூபான்னு சொல்கிற? டேய் நீ வேற சும்மா இருடா. ஐயா ஐயா, மாடு எத்தனை ரூபா? ஒரே ரூபா தான். ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த மாட்டை வாங்குறவங்க அந்த பூனையும் சேர்த்து வாங்கிக்கணும். இந்த மாடு 1 ரூபா, இந்த பூனை 10,000 ரூபா. என்னது, பூனை 10,000 ரூபாயா? ஆமாங்கய்யா. சரி சரி, பசுமாடு நல்ல மாடாக தான் இருக்கு. இந்தாங்க, பூனைக்கு 10,000 ரூபா, மாடுக்கு 1 ரூபா. இந்தாங்க மாடு. ட்ரு டே முத்து, இந்தாடா நீ சொன்ன மாதிரி மாட்டை வித்தாச்சு. டே முத்து, இந்தாடா நீ சொன்ன மாதிரி மாட்டை வித்தாச்சு. இந்த மாட்டை விற்று 1 ரூபாயை காணிக்கையா போட்டுரு. பூனை விற்ற 10,000 ரூபாயை பீரோக்குள்ள வச்சிரு. எப்பா என்னப்பா சொல்கிற? ஆமாடா, நீ மாட்டை விற்ற காசு தான்டா காணிக்கையா போடுறேன்னு சொன்ன. ஐயா ஐயா, என்னையா? நான் வாங்கின பூனை உங்கள் வீட்டுக்கே ஓடி வந்துட்டேன் ஐயா. என்ன, நீங்கள் வாங்கின பூனை எங்கள் வீட்டுக்கு ஓடி வந்துருச்சா? ஆமாயா, ஒன்று பூனையை கொடுங்க, இல்லைன்னா 10,000 கொடுங்க. இது 10,000 கொடுக்கணுமா? ஆமாயா. இந்த உடனே பூனையை பிடிச்சி தரோம். ஐயா அப்பா எந்திங்கப்பா எந்திங்கப்பா, அப்பா எந்திங்கப்பா, அப்பா எந்திங்கப்பா. முத்து வாடா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம். அப்பா வாங்கப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். டாக்டர் டாக்டர் டாக்டர், எங்கள் அப்பா கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டுச்சு டாக்டர், என்னன்னு பாருங்க. நர்ஸ், இவரை உள்ளே கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்க. தம்பி, உங்கள் அப்பாவுக்கு மண்டையிலெல்லாம் அதிகமாக ஒன்றும் பாதிப்பு ஏற்படலை, மனசளவில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காரு. என்னமோ காணிக்கன்னு புலம்பிகிட்டு இருக்காரு. அவருடைய இஷ்ட தெய்வமான புனித பெர்க்மான் சாரப்பட்ட போய் வேண்டிக்கோங்க. ஓகே டாக்டர், இப்போ எங்கள் அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா? கூட்டிகிட்டு போகலாம். ஓகே டாக்டர். காணிக்க பசுமாடு, காணிக்க காணிக்க. அப்பா இறைவனுக்கும் ஏழைக்கு செய்கிறத கணக்கு பார்க்கக்கூடாதுப்பா. இறைவனுக்கு செய்கிறது இறைவனுக்கும், ஏழைக்கு செய்கிறது ஏழைக்கு செஞ்சா அதை கடவுள் நமக்கு 2 மடங்கா திருப்பி தருவாங்க. ஆமாடா, நான் ரொம்ப அனுபவிச்சிட்டேன்.
இனிமே இறைவனுக்கு செய்கிறத இறைவனுக்கும் ஏழை செய்கிறத ஏழைக்கும் கணக்கு பார்க்காம செய்யணும்டா. ஓகேப்பா. என்னங்க நீங்களும் இறைவனுக்கு செய்கிறது இறைவனுக்கும் ஏழைக்கு செய்கிறது ஏழைக்கும் கணக்கு பார்க்காம செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை நல்ல வளம் பெறும். நன்றி. அழகான பூமியில் அன்புதான் சாமி என்று என்ன நடனமாட வருகிறார்கள் என் பள்ளி மாணவர்கள். அழகான பூமி அன்பேதான் சாமி என்போமே. இங்கே பிறர் வாழ நாம் வாழ்ந்தால் சந்தோஷம் கூடி வருமே. அழகான பூமி அன்பேதான் சாமி என்போமே. இங்கே பிறர் வாழ நாம் வாழ்ந்தால் சந்தோஷம் கூடி வருமே. அழகான பூமி அன்பேதான் சாமி என்போமே. இங்கே பிறர் வாழ நாம் வாழ்ந்தால் சந்தோஷம் கூடி வருமே. தனியாக இருக்கும்போது நதியாக ஓடுது. மதமெல்லாம் கடவுளை எங்கெங்கோ தேடுது. அறிவியல் முன்னேற்றம் உலகத்தின் வளர்ச்சி மனிதநேயம் வளர்வதே இறைவனின் மகிழ்ச்சி. இறைவனின் மகிழ்ச்சி. அழகான பூமி அன்பேதான் சாமி என்போமே. இங்கே பிறர் வாழ நாம் வாழ்ந்தால் சந்தோஷம் கூடி வருமே. ஒரு காகம் உணவு கண்டா கூட்டத்தையே அழைக்குது. இதையெல்லாம் கண்ண அழிச்சு உணவைத்தான் தருகுது. தியாகம் செய்யும் மனசுக்குள்ளே என்றென்றும் நிம்மதி. அன்பு என்ற ஒன்றுதான் உலகத்தின் சந்நிதி. உலகத்தின் சந்நிதி. அழகான பூமி அன்பேதான் சாமி என்போமே. இங்கே பிறர்
பிறர் வாழ நாம் வாழ்ந்தால் சந்தோஷம் கூடி வருமே. அழகான பூமி அன்பேதான் சாமி என்போமே. இங்கே பிறர் வாழ நாம் வாழ்ந்தால் சந்தோஷம் கூடி வருமே. ரெசிபிளினி அவர்களே, மிக அருமையாக நம்முடைய பாதுகாவலருடைய 7வது நவநாள் திருப்பலி அன்று நம்முடைய வேலாயுதபுரம் ஆர்சி தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் நமக்காக மிகச்சிறப்பான ஒரு கலை நிகழ்வை தந்திருக்கிறார்கள். கூட்டம் கலையாமல் இருக்கிறத பார்த்தாலே தெரியுது எவ்வளோ அருமையாக இந்த கலை நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது என்பது. இவர்கள் இந்த அருமையான கலை நிகழ்வை நமக்கு நிகழ்த்துவதற்கு மிக உதவியாக இருந்தவர்கள் நமது ஆர்சி தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை அருள் சகோதரி ஜஸ்மின் அவர்கள் மற்றும் அவரோடு மிக அருமையாக ஒத்துழைப்பு செய்து கொண்டிருக்கிற இருபால் ஆசிரியர் பெருமக்கள். எனவே தலைமை ஆசிரியை அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். கைதட்டுங்க, பசிக்குதா? இனி நம்முடைய பிள்ளைகள் மிக அருமையாக வரும். டைம் 9 மணி ஆனாலும் 10 மணி ஆனான நாங்கள் இன்னும் அதே எனர்ஜியில் இருப்போம்னு சொல்லி மிக அற்புதமாக நம்முடைய பிள்ளைகள் ஆடி பாடி நாடகம் நடித்து கொண்டாடி நம்மை மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். இன்னும் சத்தமா பிள்ளைகளையும் ஆசிரியர் பெருமக்களையும் கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த நிகழ்வு அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இன்று எங்கள் பள்ளியில் கலை நிகழ்ச்சி சிறக்க வழியாக ஒளியாகி ஆதியும் அந்தனமாய் என்னை ஆளும் இறைவனுக்கு எனது முதல் நன்றி. எளிமையின் உருவமாய் எங்களை இன்பத் துன்பத்திலும் எப்பொழுதும் பங்கேற்கும் என் தாளாளர் தந்தை அவர்களுக்கும் நன்றி. கலை நிகழ்ச்சிக்கு தயார் செய்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி. எங்களது கலை நிகழ்ச்சியை காண வந்த அனைத்து பெற்றோர்களுக்கும் வேலாயுதபுர இறை மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கான்னு சொல்லு. சொல்ல வார்த்தையே இல்லையே. அதை தான் நடனமாக ஆட வருகிறார்கள் என் பள்ளி மாணவ மாணவிகள். நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க. எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க. கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க, கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க. அவர் கோயில் முன்னே ஒன்னா கூடி வாருங்க, சேர்ந்து ஆடுங்க. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாடு பொழுதும் பாடிடுவோம் உண்மையா.
சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசுசாமி போல இங்க யாருங்க? ஆமா, எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசுசாமி போல இங்கே யாருங்க? சொல்லுங்க. கண்ணில் உள்ள மணிய போல காத்து நின்னாரு. நாம போகும் பாதை எல்லாம் முன்னே போவாரு. பெத்த தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு. பெத்த தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு. தாயினும் மேலாய் மேலாய் அன்பு செஞ்சாரு. இயேசுசாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாளும் பொழுது பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. இயேசுசாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாளும் பொழுது பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசுசாமி போலே இங்கே யாருங்க? எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசுசாமி போல இங்க யாருங்க? சொல்லுங்க. ஓஹோ ஓஹோ நானே 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 அருந்து போன உறவுகளை சேர்த்து வச்சாரு. சக்தியான தூயாவி நமக்கு தந்தாரு. சக்தியான தூயாவி நமக்கு தந்தாரு. சந்தோஷமா இருக்க சொல்லி ஆசை தந்தாரு. நம்மள சந்தோஷமா இருக்க சொல்லி ஆசை தந்தாரு. நம்மள சந்தோஷமா இருக்க சொல்லி ஆசி தந்தாரு. நம்ம இயேசு வந்தாரு. இயேசுசாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. இயேசுசாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசுசாமி போல இங்க யாருங்க? எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசுசாமி போலே இங்கே யாருங்க? கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க. கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க. ஒன்னா கூடி பாருங்க. சேர்ந்து ஆடுங்க. இயேசுசாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. இயேசுசாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசுசாமி இங்கே யாருங்க? சொல்லுங்க. அழகாக நடனமாடிய மாணவ மாணவிகளுக்கு நன்றி.